சிறிய தகர கொட்டகை வீட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய கனவா? எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருந்த பொக்கிஷங்கள். டாக்டர் கனவோடு சாதிக்க துடிக்கும் மாணவனுக்காக எத்தனை பேர் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? நடக்கிறது கனவா நிஜமான புரியாம கலக்கி போன தந்தை. புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கத்தை சேர்ந்த ஐயனார் அப்படின்றவங்களுக்கு தான் ராஜகுரு அப்படின்ற மகன் இருக்காங்க. சின்ன வயசுல இருந்து டாக்டர் ஆகணும் அப்படின்ற கனவோட 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் கரிக்கலாம்பாக்கத்துல இருக்கக்கூடிய அரசு பள்ளியில தான் படிச்சிருந்திருக்காங்க. நல்லா படிச்சவங்க நீட் தேர்வுலையும் அதிகமான மதிப்பெண் எடுத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கான சிறப்பு ஒதுக்கீடு மூலமா தனியார் கல்லூரியில சீட்டு வாங்கியிருந்திருக்காங்க. மாணவனுக்காக 4 லட்சம் ரூபாய் அளவுக்கு அரசே கட்டிடும் அப்படின்னாலும் புத்தக கட்டணம், சீருடை கட்டணம், கிளினிக்கல் கட்டணம் அப்படி இப்படின்னு கிட்டத்தட்ட அதிகமா 1.5 லட்சம் ரூபாய் அளவுக்கு தேவைப்படுது. இவ்வளவு பணத்துக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு தவிச்சிட்டு இருந்த நிலையில தான் இந்த தகவல் புதுவை சென்டாக் மாணவர் பெற்றோர் நலச்சங்க தலைவரான நாராயணசாமி அவர்கள் காதுகளுக்கு போயிருந்திருக்கு. சாதிக்கணும்னு வெறியோட இருக்கக்கூடிய பையனுக்கு இந்த உதவி கூட செய்யலனா எப்படி அப்படின்ற மாதிரியா பல நல்ல உள்ளங்களின் உதவியோட நிதியை திரட்ட தொடங்கி இருக்காங்க. அந்த புதுவை கலெக்டரான குலோத்துங்கன் அவர்களுடைய கைகளாலேயே கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்திருக்காங்க. குலோத்துங்கன் அவர்களும் இந்த செய்தியை கேட்ட உடனே தன்னால முடிஞ்ச உதவி என்ன செய்ய முடியும் அப்படின்றத யோசிச்சு அவங்களும் நிதியை திரட்டத்துக்கான முயற்சியில ஈடுபட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட மாணவனுக்கு தேவையான 2 லட்சம் ரூபாய் நிதியோட மாணவனையே நேர்ல சந்திச்சு அவங்க கிட்ட அதை ஒப்படைச்சிருக்காங்க. இன்னொரு மாணவனுக்கும் இந்த உதவி செய்யப்படும் பொழுது அந்த மாணவன் கண் கலங்கி போன காட்சியும் பதிவாகி இருக்கு. சாதிக்க துடிக்கிற மாணவர்களுக்கு படிப்பு ஒண்ணு கொடுத்துட்டா போதும் இல்ல. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் வீடியோஸ்க்கு பிஹைண்ட் நோட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. செய்திகளை வழங்குவோர் காஞ்சிபுரம் எஸ்எம்சில்ஸ். காஞ்சிபுரம் எஸ்எம்சில்ஸில் நவராத்திரி சிறப்பு விற்பனை. அக்டோபர் 2 வரை ரூபாய் 3000க்கு பட்டு வாங்கும் ஒவ்வொரு 100 பேரில் ஒருவருக்கு 2 கிராம் தங்க நாணயம்.